ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன்ட். இன்னைக்கு வந்து நம்ம அபாத்திகரி டைரிஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமே தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜின்சியோட ஆஃபீஸ்ல லேடி இன் வெயிட்டிங் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்து நேற்று நைட்டு செவத்துல டான்ஸ் ஆடின பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. அங்க ஏதோ பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்டுட்டு அவ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவ சொல்றான். இது இருக்கவங்கலாம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அச்சோ போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓ வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு போய் வெளியில ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்போ பின்னாடி எல்லாரும் லேடி ஃபியூ இருங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதே மாதிரி நைட்டு லேடி ஃபியூ அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்கா. அந்த சைடு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. இங்க பார்த்தோம் அப்படின்னா விடிஞ்சிருச்சு. அங்க வந்து லேடி கியூவோட 3 லேடி இன் வெயிட்டிங் வந்து பேசிக்கிறாங்க வேலை பார்த்துட்டு. அவங்க வந்து இங்க வரதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைய யோசிச்சு பார்க்குறாங்க. அத ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தான் அந்த இடத்துக்குள்ள வந்த மாரி இருந்தது. அதுக்குள்ள 1 வருஷம் ஆச்சா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்றா, எங்க அப்பா வந்து ஒரு நல்ல செய்தி சொன்னாரு. வெஸ்டர்ன் கேபிட்டலுக்கும் சென்ட்ரல் கேபிட்டலுக்கும் ட்ரேட் இப்ப அதிகமாயிடுச்சு. அந்த சைடு தான் லேடி கியோக்கு இருந்து வந்திருக்காங்க. எம்பரருக்கு லேடி கியோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து இப்போ வேலையை பார்க்கலாம். வேலையை ஆளுக்கு ஆளுக்கு பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வேலையை பார்க்க மாட்டோம். லேடி கியோக்கு வந்து பிரெக்னெண்டா இருந்தப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களோட ட்ரெஸ்லாம் பார்த்தியா பாய்சன் நீடில் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. நமக்கு தான் பெக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கிடைச்சிருக்காளே அப்படின்னு மொமோ சொல்றாங்க. மொமோ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்ல ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ற மொமோ அப்படின்னு பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு கேட்குறா. கோல்டுக்கு ரெமெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த பொண்ணு கேட்குறா, இப்போ நீ இதெல்லாம் பண்ணுவியா? ரொம்ப டேலண்டடா இருக்கியே நீ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. கொஞ்ச நேரம் நின்று மொமோவே பார்த்துட்டு இருக்கான். எமோஷனல் ஆயிட்டு, நீ உண்மையை சொல்லு, நல்லா சாப்பிட்றியா தூங்குறியா, உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா. உன்னோட பிரச்சனையெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்காத, ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேளு அப்படின்னு சொல்றா. கேட்டுட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் மொமோ இந்த ரூமர் கேள்விப்பட்டியா எல்லாரும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு டேர் பேலஸ்ல ஒரு கோஸ்ட் வந்து சுத்திட்டு இருக்கான். அவங்க கேட்குறான், என்னது கோஸ்டா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றான், ஆமா ஒரு பேய் தான், வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நைட் ஆடிட்டு இருக்கா. இருக்கிற எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அது வந்து ஆரம்பிச்சிருது. அவ வந்து ஈஸ்டர்ன் கேசல் வால்ஸ்ல இருந்து ஆடுறா. மொமோ வந்து இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ரியர் பேலஸ் வந்து 4 சைடு வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. 4 சைடுல இருக்கிற கேட்ஸ்ல இருந்து மட்டும் தான் உள்ள ஆள் வர முடியும். அதுவுமே அந்த கேட்ஸ் வந்து ரொம்பவே செக்யூர்டா ப்ரொடெக்ட் பண்ண போட்டிருக்கோம். இந்த செவரெல்லாம் சுத்தி தண்ணி வேற இருக்குது. ஒரு வேலை எங்கிருந்து இறந்து போன ஒரு பெண்ணோட ஆவியா இருக்குமோ அப்படின்னு நான் சொல்றான். இந்த பொண்ணு இங்க உட்காந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் அதை நேர்ல பார்த்தேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ரூமர் தான் அப்படின்னு மொமோ சொல்றா. மொமோ வந்து அவ செஞ்ச கோல்ட் ரெமெடி எடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. எனக்கு மருந்து செய்ய தெரியும் அப்படின்றனால என்னை இங்க அலோவ் பண்றான் அவன். எனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கூட இப்போ அவனே எடுத்து கொடுக்குறான். ஆனா இதுக்கு முன்னாடி என்னை இங்கெல்லாம் அலோவ் பண்ணதே கிடையாது. இப்போ பார்த்தா எனக்கு டீலாம் கூட போட்டு தரான். மொமோவுக்கு ஸ்நாக்ஸ் போய் எடுத்துட்டு வரான். அந்த நேரத்துல ஜின்சி அந்த இடத்துக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றான். ஜின்சி அவளை பார்த்து நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். மொமோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்பயுமே பின்னாடி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு. தெரிஞ்சு இவன் வந்து எம்பரரோட கார்டியனா இருந்திருக்கலாம். ஆனா இவன் வந்து ரொம்ப யங்கா இருக்கிறான். ஒரு வேலை எம்பரரோட ஒரு ஃபேவரட் பர்சனா இருப்பானா அவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்டியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அவ. இன்சி கேட்குறான், நீ வந்து இப்போ என்னை பத்தி தப்பா தானே யோசிச்சுட்டு இருக்க. மொமோ சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்சி வந்து டாக்டர்கிட்ட ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் கொடுத்து இதை போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அதான் மொமோ கேட்குறா, சரி சொல்லு உனக்கு இப்போ உண்மையிலே என்ன வேணும். இன்சி சொல்றான், அந்த நைட்டு ஸ்பிரிட் ஒன்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், அதை பத்தி தெரியுமா உனக்கு. ஆமா தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில ரூமர்ஸ்லாம் அப்படின்னு மொமோ சொல்றான். அப்போ ஸ்லீப் வாக்கிங் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஜின்சி கேட்குறான். அதாவது ஸ்லீப் வாக்கிங் அப்படின்னு மொமோ கேட்க, ஜின்சி வந்து அவ கிட்ட போயிட்டு இந்த ஸ்லீப் வாக்கிங் எப்படி கியூர் பண்றது அப்படின்னு கேட்குறான். எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த மெடிசனும் கிடையாது அப்படின்னு மொமோ சொல்லிடுறான். இதுக்கு வேற எதனா மெடிசன் இல்லாம கியூர் இருக்கா அப்படின்னு ஜின்சி கேட்குறான். இல்ல என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து மெடிசன் தான் அப்படின்னு மொமோ வந்து அவனை தள்ளி விட்டுறான். ஆனா ஜின்சி வந்து அவளை விடவே மாட்டான். எதனா கியூர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். மொமோ வந்து சலிச்சுக்கிட்டே சொல்றான், சரி ஓகே என்னால் முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு. அந்த ஜின்சியோட அசிஸ்டன்ட் வந்து நைட்டு மொமோவை அந்த இடத்துக்கு கூட்டு போறான். டேடி மொமோ அப்படின்னு அவன் கூப்பிடுறான். நீ அப்படிலாம் சொல்லாத, நீ என்னை அவுட் ரேங்க் பண்ணியிருக்க அப்படின்னு அவனைய ஷமாவ் அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். அது பட்டப்பேரா அப்படின்னு அவன் யோசிக்கிறா. அவன் சொல்றான், நீ வந்து மாஸ்டர் ஜின்சியை வந்து ரொம்ப இலக்காரமா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்க்குற மாதிரி பார்க்குற. மொமோ நினைக்கிறான், ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சா, நான் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் ஈஸ்டர்ன் வால் கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த பொண்ணு செவத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா மூன் லைட்ல. மொமோ நினைக்கிற மனசுக்குள்ள, இவன் வந்து ஒரு காட்டன் ரோஸ் பூ மாதிரி அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காளே அப்படின்னு. அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், இவங்க தான் லேடி ஃபியூ. இவ வந்து மிட் ரேங்க்ல இருக்கிற அரசரோட ஒன் ஆஃப் த பொண்ணு. இவளை வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு ரிவார்டா கொடுக்க பிளான் பண்ணிட்டாங்க. அவளை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லார்ட்டையும் விசாரிக்கிறேன். அந்த டாக்டர் சொல்றான், அவன் வந்து ஒரு நல்ல டான்ஸரு. ஆனா எம்பரர் முன்னாடி டான்ஸ் ஆடும்போது அவ தடுக்கி விழுந்துட்டான். அதுல இருந்து எம்பரர் அவளை தொட்டதே இல்லை. அவளும் ஒரு மாதிரி அமைதியாயிட்டா அதுல இருந்து. என்ன பண்றது, ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது. லேடி ஃபியோவை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப நினைக்கிறா, இவளை வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு ரிவார்டா கொடுக்க போறோம் அப்படின்றனால தான் இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா அப்படின்னு. ஒரு சில பேர் இப்படி மைண்ட் மாறிடுவாங்க, அது உண்மைதான். ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும், இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறா. அவன் போய் அவளை க்ளோஸா வாட்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அவளோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறா. நார்த் சைடில் இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றான். அவ மனதளவுல நல்லா இருந்தா சரிதான். அவங்க ஊர்ல அவ ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ திருப்பி ஊருக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறா போல இருக்கு. மாமா கேட்குறான், என்னது திருப்பி ஊருக்கு போறாளா. அங்கேருந்து கிளம்பி ஃபியூவோட ரூமுக்கு போறாங்க. போற வழியில எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஃபியூ நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன், எல்லாம் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் ரொம்ப மன வருந்துவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதை வந்து மாமா ஓட்டு கேட்டுட்டே போறான். அங்க போயிட்டு ஜன்னல் வழியாவில் மாமா ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நைட்டு டான்ஸ் ஆடுறத விட ரொம்ப அமைதியாக ரூம்குள்ள உட்காந்துருக்கா. மாமா நினைக்கிறான், ஆமா உண்மையிலேயே அந்த காட்டன் ரோஸ் பூ மாதிரி தான் போல இருக்கு. இந்த மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலர்ல ரொம்ப சாதுவா இருக்கும்.
ஆனா நைட் ஆயிருச்சு அப்படின்னா, பிங்க் கலர்ல ரொம்ப அழகா மாறிடும். மொமோ வந்து அங்கேருந்து கிளம்பி அவன் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த சர்விங் பொண்ணுங்க எல்லார்த்தையும் கேட்கிறா, "அந்த ஸ்பிரிட் கதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே சொல்லுங்க" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "அவ வந்து முதல்ல நார்த் சைடு தான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. அதுலேருந்து நார்த்லேருந்து அவ ஈஸ்ட்டுக்கு இப்போ நகர்ந்து போறாளா. இப்போ மொமோவுக்கு வந்து ஒரு சில விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆனா அவன் நினைக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு அவளுக்கு தெரியல. நான் போடுற கணக்கு எல்லாமே ஃப்ளூக்ல தான் இருக்கு. ஆனா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லது." அங்கேருந்து கிளம்பி லேடி கியோகோட்ட அவ ரிப்போர்ட் பண்றா. ஸ்லீப் வாக்கிங் பத்திலாம் ஒண்ணுமே தெரியல. வேலை ஸ்ட்ரெஸ்னால கூட அவ இப்படி பிஹேவ் பண்ணலாம். ஒரு சில பேஷண்ட் வந்து தூங்கும்போதே அவங்க முழிச்சிருக்கிற மாரியே பிஹேவ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி பிராத்தல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கூட இந்த மாரி ஒரு பொண்ணு பண்றத பார்த்துருக்கேன். அவ ரொம்ப ஜாலியான பெர்சனா இருந்தா. அவளுக்கு பொயட்ரிலாம் சூப்பரா வரும். அவளுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆஃபர் கூட இருந்தது. ஆனா அந்த ஆஃபர் வந்து அவளுக்கு கிடைக்காம போயிருச்சு. அதிலிருந்து அவ நைட்டு பிராத்தல் ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சுட்டா. முழிச்சிருக்க மாரியே நடந்து போக ஆரம்பிச்சுட்டா. ப்ரீவியஸ் நைட் என்ன நடந்தது அப்படின்னு அவளுக்கே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஜென்சி கேட்கிறா. அம்மாவும் சொல்றா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவளோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அவ வாக் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டா. லேடி கியோக்கு கேட்குறாங்க. "நீ சொல்றத வச்சு பார்த்தா, இந்த ப்ராஸ்டிட்யூட் பொண்ணுக்கு வந்து சோல் ஆகுறதுல விருப்பம் இல்ல போல அப்படிதானே? அதனால தான் அப்படி ட்ராமா பண்ணியிருக்கா அதானே?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மொமோ யோசிச்சுட்டு, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு" அப்படின்னு சொல்றா. இந்த ஆஃபர் யார் குடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வயசான ஆளு. அவனுக்கு ஒய்ஃப் இருக்கு, பசங்க இருக்காங்க, ஏன் பேர குழந்தையே இருக்காங்க. ஆனா அவளோட ப்ராத்தல் கான்ட்ராக்ட்ல வந்து 1 வருஷம் தான் பாக்கி இருந்தது. இப்ப லேடி பியோகோ வந்து நினைக்கிறாங்க, ஒருவேளை லேடி ஃபியோக்கும் இதே நிலைமை தான் போல இருக்கு. அந்த நேரத்துல ஜின்சி கேட்குறான், "இதெல்லாம் உண்மைதானா? வேற எதுவும் விஷயம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமாமா, இதெல்லாம் உண்மைதான்" அப்படின்னு மொமோ சொல்றா. "சரி நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு மொமோ அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த ரிப்போர்ட் குடுத்ததுலேருந்து லேடி ஃபியோ வந்து அவ ரூம் விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ ரிவார்ட் ஆஃபர் பண்ற வரைக்கும் அவ வெளியே வரல அங்கேருந்து. அவள சுத்தி கார்ட்ஸ் வந்து புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மொமோ வந்து அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அத பார்த்த லேடி கியூகோ வந்து நினைக்கிறாங்க, "கொஞ்ச நாளாவே மொமோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாள்ல" அப்படின்னு. அவ மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆயிருச்சு. லேடி கியோகோ வந்து மொமோட்ட கேட்குறாங்க, "இன்னைக்கு தானே லேடி ஃபியோ வந்து ஆஃபர் பண்ண போறாங்க ரிவார்டா?" சொல்றான். "ஆமா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன்." அங்க வெளியில பார்த்தோம் அப்படின்னா, எல்லா லேடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லேடி ஃபியோ வந்து வெளியில கேட் கிட்ட போறான். அந்த நேரத்துல தான் லேடி கியோகோ வந்து மொமோட்ட கேட்குறாங்க, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ட்ட இப்போ உண்மைய சொல்லலாம்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. மொமோ சொல்றா, "இது வந்து என்னோட ஸ்பெகுலேஷன் தான். ஒரு சின்ன கணக்கு தான். இது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க இத நமக்குள்ள வச்சுப்பீங்களா?" அப்படின்னு அவ கேட்கிறா. "தாராளமா என்ட்ட சொல்லலாம். நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு லேடி கியோகோ சொல்லிடுறாங்க. நான் முன்னாடி பிராத்தல்ல இருக்கிற அந்த ப்ராஸ்டிட்யூட் பத்தி கதை சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல அங்க இன்னொரு ப்ராஸ்டிட்யூட் இருந்தா. அவளுக்கும் இதே மாரி ஒரு ஆஃபர் வந்தது. சேம் ரீசனால அவளுக்கும் இந்த ஆஃபர் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு இன்னொரு ஒரு பர்ச்சேஸ் ஆஃபர் வந்தது. ஆனா அவ அந்த டைம்ல சிக்கா இருந்தனால அவளோட விலை வந்து பாதியா குறைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது எல்லாமே ஒரு ஃப்ராட் வேலை அப்படின்னு. அவளுக்கு முன்னாடி ஆஃபர் குடுத்தாலும், இப்ப ஆஃபர் குடுத்தாலும் 2 பேருமே தெரிஞ்சவங்க தான். முதல் ஆஃபர கேன்சல் பண்றதுக்காக அந்த ப்ராஸ்டிட்யூட் பொண்ணு வந்து சிக்கா இருக்கிற மாரி நடிச்சா. அதனால தான் ஒரிஜினல் பர்ச்சேஸ் வந்து அடுத்து பாதி விலைக்கு அவள கேட்க முடிஞ்சது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பர்ச்சேசர் கிட்ட காசு கிடையாது. அந்த பொண்ணுக்கும் அவளோட பிராத்தல் கான்ட்ராக்ட்ல இன்னும் டைம் இருந்தது. லேடி கியோகோ வந்து கேட்குறா அவள்ட்ட, "லேடி ஃபியோக்கும் இதே மாரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா?" மொமோ சொல்றா, "லேடி ஃபியோவும் அந்த மிலிட்டரி ஆஃபீஸரும் ஒரே ஊர்ல இருந்து தான் வளர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. பார்பேரியன்ஸோட பேட்டில் நடக்கிறப்ப அன்னைக்கு ஒரு சோல்ஜர் வந்து அவனோட வீரத்த காமிச்சான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்." இவங்க பேசிட்டு இருக்க டைம்ல லேடி ஃபியோ வந்து நடந்து போயிட்டு அந்த கேட் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க மொமோ சொல்றான், "அந்த சோல்ஜர் வந்து லேடி ஃபியோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கான். சின்ன வயசுல இருந்தே அவளுக்காக ரொம்ப ஆசையா வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா ஃபியோ வந்து எம்பரரோட ஒன் ஆஃப் த பொண்ணா இருக்கிறனால அவனால மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. லேடி ஃபியோக்கும் அவன் மேல ஒரு ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அன்னைக்கு எம்பரர் முன்னாடி டான்ஸ் ஆடும்போது அவ வேணும்னே தடுக்கி விழுந்திருக்கா. எம்பரர்ட்ட இருந்து அட்டென்ஷன் வாங்காம இருக்க அந்த மாரி பண்ணியிருக்கா. அவ நினைச்ச மாரியே எம்பரருக்கு வந்து அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவள வந்து எம்பரர் வந்து தொடக்கூட இல்ல. அவளோட பாடி வந்து இன்னும் பியூரா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அப்புறமா எம்பரர் வந்து அவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ அந்த சோல்ஜர் வந்து அவள ரிவார்டா கேட்டனால அவ இங்கேருந்து போயிடுறா. அந்த சோல்ஜரோட பேட்டில் வந்து ஈஸ்டர்ன் கேட்டுக்கு நடந்தது. அதே மாரியே லேடி ஃபியோ வந்து ஈஸ்டர்ன் கேட் வால் மேல நின்னு தான் ஆடிட்டு இருந்தா. வால் மேல நின்னுட்டு அவனுக்கு சிக்னல் குடுத்துருக்கலாம் அப்படின்னு இவ சொல்றா. இத பார்த்தோம் அப்படின்னா கதவு தொறந்துருச்சு. அங்க வெளியில அந்த சோல்ஜர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவளுக்காக. அவன பார்த்த உடனே ஃபியோ வந்து கண் கலங்கிட்டா. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா. ஆனா வெளியில எதுவுமே காமிச்சுக்கல. லேடி ஃபியோ கூட்டிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். எல்லாம் அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க லேடி கியோக்கு வந்து சொல்றாங்க, "அம்மோ நான் உன்ன சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? அவன் வந்து இப்போ லேடி ஃபியோவ பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னு சொன்னா தப்பா இருக்காதுல்ல?" அம்மா வந்து இவ டான்ஸ் ஆடுறத நினைச்சு பார்த்துட்டு சொல்றா, "இல்ல அதெல்லாம் தப்பா இருக்காது." இந்த சோல்ஜரும் லேடி ஃபியோவும் ஏறி வண்டிக்குள்ள உட்கார்றாங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா அவங்க அழுது எமோஷனல் ஆயிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா லேடி கியோக்கு சொல்றாங்க, "சரி வாங்க போலாம்." இந்த மொமெண்ட்ட மொமோ வந்து வால்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதே மாரி லேடி கியோக்கும் அவங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து லேடி கியோ கிட்ட சொல்றான், "நான் அப்போத்திக்கரி பொண்ண வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க" அப்படின்னு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.